அவர்கள் வாக்குறுதியை கொடுத்ததை விட 396 அடிகள் கொண்ட உள்ளளவு கொண்ட அறைகள் கட்டுவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். மாறாக தகவல் உரிமை சட்டத்தில் 417 அடிகள் உள்ளளவு கொண்டதாக தகவல் உரிமை சட்டத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் உள்ளளவு இப்பொழுது வெறுமனே 290 சதுரடி. இது உண்மையிலே மக்களை ஏமாற்றுகிற செய்தி. எதற்காக அப்படி செய்யப்பட்டது, இதனால் என்ன பலன் அனுபவிக்க போறார்கள் என்பது தெரியல. ஆனால் இப்பொழுது அந்த வீடுகள் எல்லாம் ஆய்வு செய்து அளவுகளை பார்க்கிற பொழுது வெறுமனே 270 அடிகள் மட்டுமே உள்ளளவு கொண்ட வீடுகளாக இருக்கிறது. இது நம்பி இங்கிருந்து காலி செய்த மக்களை ஏமாற்றுகிற செயல். உடனடியாக தமிழக அரசு தலையிட வேண்டும். அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். 2 வீடுகளுக்குமே சேர்ந்து 3.5 அடி தான் வாசல். அப்போ ஒரு வீட்டுக்கு என்பது 1.5 அடி தான் வாசலா இருக்கு. 1.5 அடி 1.25 தான் வாசல். அந்த 1.25 அடியில ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சவத்தை எடுத்துட்டு வர முடியாது. 2 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசல்ல வந்து சேர முடியாது. இப்படிதான் இருக்கு. அதே மாதிரி உள்ள கட்டப்பட்டிருக்கிற அந்த கழிப்பறைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அளவுகள் என்பது ரொம்ப சின்னது. பயன்படுத்துகிற அந்த பக்கெட் உள்ள வச்சுட்டோம்னா கதவை சாத்த முடியாது. அது கதவை சாத்திட்டு திறக்க முடியாது. இது போன்ற சூழல் தான் இருக்கு. அங்க படுக்கை அறைன்னு ஒரு அறை இருக்கு. அந்த அறையில ஒரு நபர் படுத்தா இன்னொரு நபர் படுக்க முடியாது என்கிற சூழல் தான் இருக்கு. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரணும். இந்த குடியிருப்புகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளை எல்லாம் அரசு மறு ஆய்வு செய்யணும். நிச்சயமாக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை மீறி இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக நாங்கள் அரசு நிர்வாகத்தை கவனத்தில் எடுத்து செல்ல இருக்கிறோம்.